Hello guys, welcome to Slide Squad. Hi Madhu, hi Praju. Hello. Hi, Hi hi, hi. Prajwal. Hi Prithvi bro. Hey, hi, Um, hi. so இன்னைக்கு Hi நம்ம audience. Hi viewers. இன்னைக்கு நம்மள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் பார்க்க போறோம். தட் இஸ் எஸ்ஆர்எஸ் vs டெல்லி. ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் Mm. ஆர் டாமினேட்டிங் ரியலி வெல்னு தான் சொல்லணும். டு பி ஃப்ராங்க். ஸோ லெட் ஸ்டார்ட் ஆஃப் வித் யுவர் இனிஷியல் தாட்ஸ் கைஸ். வாட் ஹேப்பன் இன் திஸ் மேட்ச்? அவங்களோட டாப் ஆர்டர்ஸ் அடிச்சு தள்ளிட்டாங்க. எஸ்பெஷலி ஓப்பனர் வந்த அபிஷேக் 135 ரன்ஸ், ஒரு வேற லெவல் நாக்கு. அதுக்கப்புறமா அது ஹெட்டு கூட ஒரு அளவுக்கு நல்லா நல்லா ஆடினாங்க. லாஸ்டனும் நல்லா ஆடினான். அவங்களோட டாப் 1 2 3 கிஷன் நல்லா ஆடினான். ஸோ அந்த டாப் ஆர்டர் எல்லாருமே ஸ்கோர் அங்க நிக்குது பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கோட மேட்ச் பார்த்தீங்கன்னா கூட வேற லெவல்ல இருக்கு. ஸோ டோட்டலி இந்த டீம் எங்கத்துலேருந்தோ கீழே இருந்து அப்படியே மேலே போறது கிளீனா தெரியுது. மது, யுவர் ஓப்பனிங் தாட்ஸ். Again, நேத்து நம்ம பேசின மாதிரியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி it will be like 60-40 70-30 தான் நம்ம பேசணும். ஸோ ஐ திங்க் பிரஜ்வல் தான் நேற்று சொன்னான். ஐ திங்க் டெல்லி ஜெயிக்குவாங்க இஃப் ஐம் நாட் ராங். என்னப்பா பிரஜ்வல் துமாரா கிரவுண்ட் क्या हो रहा है பிரஜ்வல்? ஆமா, ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. மிஸ் ஆயிட்டானுங்க சீரியஸ் பசங்க, நோட். என்ன பண்றது. அபிஷேக் நம்ம நம்ம நினைச்சு பார்த்த மாதிரி ஈஷான் கிஷன் ஓப்பன் அப் ஆகுறான்னு நினைச்சோம். பட் இட் வாஸ் டெல்லி. அந்த அந்த பேட்டிங் நம்ம ப்ரிடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தோணுது. பிகாஸ் ஒருத்தன் ஆடுற எந்த டீம் மேல பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த டீம் மேல அடிக்க மாட்டான். இன்னொருத்தன் இது என்னோட ஹோம் கிரவுண்ட் அடிக்கிறான். இன்னொருத்தன் டார்கெட் கம்மி இருக்குதுன்னு அடிக்கிறான். ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் டெல்லிஸ் பேட்டிங், நாட் எஸ்ஆர்எச். ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் லைக் நான் எதிர்பார்த்தேன் டெல்லி மைட் அஃப்கோர்ஸ் சேஸ் அண்ட் பட் இட் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். ஸோ ஐம் நாட் ரியலி ஹாப்பி வித் வாட் ஹேப்பன் வித் டெல்லிஸ் பேட்டிங் ஆல்சோ. அந்த டார்கெட் ஆக்சுவலி ரொம்ப டிஃபிகல்ட் டு எனக்கு சேஸ். என்னவோ டார்கெட் இட் செல்ஃப் வாஸ் டூ ஹை ஃபார் தெம் டு ஈவன் சேஸ்ன்னு தோணுச்சு. இத்தனைக்கும் இவங்க பிரபுல் இந்தியாவை ஏன் டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. ஆல் ஆஃப் சடன் ஒரு மேட்ச் அடி வாங்கினதான் நல்ல ஒரு பவுலரை டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ அவனை ரீடைன் பண்ணிருக்கணும் இவங்க. பட் 250 எல்லாம் 240 250 ரேஞ்சில எல்லாம் அடிச்சுட்டா டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அந்த ஸ்கோரையும் நீ டிஃபெண்ட் பண்ணலன்னா அப்போ நீ ஒரு மொக்க பவுலிங்னு அப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் ஆர் கம்மிங் அட் த ரைட் டைம். டிசி லாஸ்ட் சீசன் மாதிரி இந்த வாட்டியும் ஸ்டார்ட் எல்லாம் நல்லா பண்ணாங்க. மறுபடியும் எல்லாம் ஊத்திக்குது இப்போ அவங்க பிளான்ஸ். ஸோ ஆல் ஆஃப் எ சடன் 3-1 3 லாஸ் மிட் டேபிள் கிளாஷ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் குவிக்லி ஸ்டார்ட் ஆஃப் வித் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங். ஐ திங்க் ஒருத்தனை பத்தி தான் பேசணும் நம்ம அங்க, அபிஷேக் சர்மா. லெட்ஸ் டாக் அபவுட் இட். அதுதான் அபிஷேக் சர்மாக்கு இன்னைக்கு கிரவுண்ட்ல யாரும் வந்தாங்கன்னு தெரியல. நம்ம இஷான் கிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அபிஷேக் சர்மாவுக்கு யார் வந்தாங்கன்னு தெரியல. அவன் பொழந்து கட்டிட்டான். 135 ரன்ஸ். அது வேற காவ்யா லெவல்ல ஸ்டார்ட் காவ்யா கொடுத்துச்சு. மாறனோட கசின் சிஸ்டர் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், காவ்யா மாறனோட. ஆனா இன்னைக்கு கூட இவர் மாதிரி செஞ்சுரி. கரெக்டா இப்படி சொன்னீங்க. நின்னு காவியா போஸ்ட் மாதிரி பண்ணிட்டு கசின் இருந்தான். சிஸ்டரா? இப்படி போஸ்ட் பண்ணால அந்த ஆமா பொண்ணை ஆமா, பார்த்துட்டு. அதான் போச்சு. காவியா மாதிரி கசின் சிஸ்டரா? அவளுக்கு தான்ப்பா இந்த போஸ்ட். இப்படி நின்னுட்டு ஹவு இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலா இப்படிதான் காட்டுவான். இப்படின்னு காட்டுவான். இன்னைக்கு அடிச்சுட்டு பேட் கீழே வச்சுட்டு நின்று இருந்தான் ஆடியன்ஸை பார்த்துட்டு. ஸோ அதான் எனக்கு யாரோ வந்துக்கிறாங்க ஸ்டேடியம்ல, அதனாலதான் அந்த மேட்ச் அந்த மாதிரி ஆடினான்னு தோணுது. பட் ஜோக்ஸ் அபார்ட், ஹி ரியலி பிளேட் அ குட் நாக்குன்னு தான் சொல்லணும். 64 பால்ஸ்ல 135 ரன்ஸ் இன்னும் அடிச்சிருக்கான். ஸோ அங்கத்துல இருந்து தான் அவன் இதுதான் ஹைதராபாட பேட்டிங் என்னது ஸ்ட்ரென்த்தே.
இப்போ ஒருத்த அடிக்க ஆரம்பிச்சானா மீதியமா இருக்கிறவன் ஒரு 20 30 அடிச்சுன்னு வந்தா கூட கிளாஸ் வரைக்கும் வந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கலா 230 240 வரும். இப்போ அபிஷேக் சர்மாவோட இன்னொருத்த யாரானா கிளச் கொடுத்துருந்தானா டெஃபினட்டா அது வந்து 250 260 மேலேயே போயிருக்கும். அண்ட் லைக் இவங்க நல்லா ஆடலன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, லைக் சூப்பர் பேட்டிங்னு தான் சொல்லணும். Madhu, your thoughts on SRH batting? அகைன் பிரஜர் சொன்ன மாதிரி நம்ம அபிஷேக் சர்மா என்ன ஃபார்ம்ல வந்தான்னு சொல்றாமா, இல்லைன்னா அவர் ஃபார்ம்ல இருந்தா அவர் வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஒன் ப்ராப்பர் மூமெண்ட் டு பிளே. இல்ல அவனெல்லாம் நீ ஃபார்ம்ல வந்தான்லாம் எதிர்பார்க்காத. இல்ல அவனெல்லாம் நீ ஃபார்ம்ல வந்தான்னு எதிர்பார்க்காத. அவன் சீசன்ல ஒரு இன்னிங்ஸ் மட்டும் தான் இப்படி ஆடுவான். அதுக்கு இனிமே ஆட மாட்டான். அவன் ஆயிடுச்சு, அவனோட கோட்டம் முடிஞ்சிருச்சு. 130 அடிச்சிட்டான். லாஸ்ட் சீசன் 140 அடிச்சான். அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. இன்னைக்கு அடிச்சிட்டான், கையை கட்டி நின்ட்டான். இதுக்கு மேல ஆட மாட்டான். So yeah, so it was a good opinion, Sri bro. நான் நினைச்சேன் காவே மாறன் திரும்ப மறுபடியும் காவே மாறன் பேர் எடுப்பீங்கன்னு நினைச்சேன். Okay, fine. So yeah, Abhishek Sharma, he played today a good game. I mean, rather than playing against some நேற்று கேஎல் ராகுல் ஆடினானே நம்ம ஆர்சிபி மேல, அவன் பத்தி ரொம்ப பேசுறது இருக்கு எனக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பார்த்தா ஓவராலா பார்த்து வாஸ் குட் டீசென்ட் பேட்டிங். ஏன்னா I mean, I'm really happy that SRH did really good. At the same time, class and consistency. I think in this overall IPL 2026, he's also one of the top-notch middle order batsmen. Variety skills like Markram Agato or XYZ டீம்ல இருக்கிற டீம்ல நிக்கோலஸ் புரம், இந்த மாதிரி எல்லாம் பவர் ஹிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பிலிப்ஸ் என்னோட ஃபேவரட் பிலிப்ஸ், அப்புறமா என்னோட ஃபேவரட் கேம்ரோன் கிரீன், இவங்க எல்லாம் என்ன ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் டீசெண்டா விளையாடுங்கிறான் யாரு கிளாசன். ஐ லுக் கிளாசன் இஸ் மெயின்டைனிங் தட் கன்சிஸ்டன்சி. எல்லா மேட்சும் வரும் இஸ் யூனோ வரான், ஒரு 2 பவுண்டரி அடிக்குவான், இல்ல லாஸ்ட்ல ஒரு 3-4 பவுண்டரி அடிக்குவான். எங்க மாதிரி தான் அந்த கன்சிஸ்டன்சி. ஏன்னா அபிஷேக் சர்மாக்கு நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தது அவன் தான். இன்னைக்கு அபிஷேக் சர்மா நீ விளையாடன்ட்டு அவ எதுனா வராம இருந்தா ஐ திங்க் அபிஷேக் சர்மா 150 அடிச்சுடுவா இன்னைக்கு. பட் ஓவராலா பார்த்தா இட் வாஸ் குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். ஆக்சுவலி என்னன்னா அவங்க சென்சிபிளா ஆடின மாதிரி தெரிஞ்சு. அபிஷேக் சர்மாவுக்கு பட்டுருச்சுன்னு தெரிஞ்சோடனே டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், கிளாசன் எல்லாருமே கொஞ்சம் அவன் சுத்தி தான் ஆடிட்டு இருந்தாங்க. லைக் ரொட்டேட் பண்றது, ஆட் பவுண்டரிஸ் அடிக்கிறதுன்னு தான் பாத்துட்டு இருந்தாங்க. யாருமே டாமினேட்டிங்கா ஆட போல. அபிஷேக் ஆட விட்டுட்டு பாத்துட்டு இருந்தாங்கன்னு தான் தோணுச்சு. அண்ட் டெல்லி போலிங், ஐ டோன்ட் நோ, வெரி வெரி புவர் போலிங் இன்னைக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா வெரினா லிட்டரலி வெரி புவர்னு சொல்லணும். ஏன்னா எல்லா ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு போலர் எக்கனாமிக்கலா போட்டிருப்பான். ஆனா இப்ப இவங்களோட போலிங்க பார்த்தோன்னா ஒரு போலர் 10.5 runs கம்மியா கொடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு போலிங். அண்ட் இதுல லைக் போலர்ஸ் லைக் குல்தீப், அக்ஷர், நட்ராஜன் இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களால இந்த மாதிரி ஒரு போலிங். எனக்கு என்ன தெரியுமா ஷாக் ஆகுது, எல்லாம் ஓகே, முகேஷ் குமார் ஆகட்டும், அக்ஷர் பட்டேல் ஆகட்டும், நிகிட்டி ஆகட்டும், நட்ராஜ், எனக்கு நிதிஷ்லாம் போலிங் எதுக்கு வேணான்னு தெரியல. அதுவும் ஒரு ஓவர் போடல, 4 ஓவர்ஸ் போட்டான். 4 overs அவன் 50 runs அடிக்கல, 50 runs கொடுத்தா. அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஐ மீன் அடிச்சது கொடுத்தத அடிச்சுட்டான் பாவன். 55 கொடுத்துட்டு 57 அடிச்சுட்டான் பாவன். அவன் கோட்டா முடிஞ்சிருச்சாங்க. ஆமா 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 ஆமா. அது நம்ம அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் போலிங் பத்தி பேசுவோம். அவனோட கோட்டா முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஓவராலா பார்த்தா. எனக்கு அதான் ஷாக் ஆச்சு. நிதிஷ் ராணா போலிங் எதுக்கு வந்தா தெரியல. அண்ட் எந்தெந்த யாரவ நீடி ஆகட்டும், குல்தீப், இவங்க எல்லாம் ஆர்சிபி மேல ஸ்லோ டெலிவரிஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு, எனக்கு சன்ரைசர்ஸ் ஜெயிக்கிறது எனக்கு இது இல்ல. ஆனா டெல்லி தோக்குறதா எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. உனக்கு டெல்லி தோத்தது ப்ராப்ளமா இல்ல, எங்க ஊருக்கு ஆர்சிபி கிட்ட ஏன் நல்லா பண்ணாங்கன்னு தான் ப்ராப்ளமா இருக்கு உனக்கு. எக்ஸாக்ட்லி.
எனக்கு என்ன தெரியுமா, எவனோ ஒருத்தன் தான் அந்த டீம்ல, பாயிண்ட். பேட்டிங் டீம்ல சொன்னானே, என் மேரா கிரவுண்ட், என் மேரா கிரவுண்ட் சொல்லி போனானே. அவன் என்ன பண்ணான் இன்னைக்கு? நான் அப்படியே மூவ் ஆன் ஆயிடலாம், அப்படியே டெல்லிக்கு மூவ் ஆன் எல்லாம் ஆகலாம். நல்ல நிஜமா நம்ம இல்லப்பா, அன்னைக்கு பர்த்டேப்பா, அடிச்சிட்டேன். நம்ம இன்னைக்கு அப்படியா? ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஓவராலா பேசணும். இது கூட அது ஏதோ படத்துல, டேய் இப்போ இதுக்கும் என்ன வச்சு செய்யறீங்களா? ஆமா, இதுக்க வச்சு செய்யறோம்னு. ஐ மீன் இட் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ப்ரோ. ஐ மீன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம், ஓகே. ஆக்சுவலி வாட் ஐ ஃபீல்னா ஆக்சுவலி இந்த கேஎல் ராகுலோ இந்த டெல்லி பேட்டிங் லைனப்பும் ஹை ஸ்கோரிங் எல்லாம் சேஸ் பண்ற டீம் இல்லைன்னு தோணுது. சம்வாட் தே லேக் தட் பவர் இந்த பேட்டிங்னு தோணுது. இவங்க ஒரு 160 170 அந்த சேஸ் எல்லாம் ஈஸியா அடிச்சிடுறாங்க. பட் 200 220 240 எல்லாம் கொடுத்தா டம்மி. இவங்க ஸ்டார்டே கிடைக்கிறது இல்லை இவங்களுக்குன்னு தோணுது. அந்த பவரே இல்ல, அட் டாப்போ இல்ல மிடில்லயும் இல்ல, யாருமே இல்ல பவர். அந்த ஆர்சிபி மேட்சுமே ஹை ஸ்கோரிங் ஆயிருந்தா இவங்க எல்லாம் கண்டிப்பா சேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. 160 170ன்றதுனாலதான் ஸ்லோவா ஆடிட்டு போயிட்டு எப்படியோ கொண்டு வந்துட்டாங்கன்னு தோணுது. பவர் இஸ் லேக்கிங் இந்த டீம்னு தோணல உங்களுக்கு? ஆமா, லைக் ஓப்பனிங் ஆடுற லைக் நிசங்கா கிட்ட இருந்தாலும் ஆனா சொல்லு. அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒருத்தன் தான் பாரு, லாஸ்ட் ஓவர்ல ஆர்சிபிக்கு ஒரு 2 6 அடிச்சா பாரு, அவன் என்ன பண்ண இன்னைக்கு? அதுதான் கொஸ்டின் மார்க். நாட் எவ்ரி டே இஸ் யுவர் டே. பிரஷர் எது சொல்லிட்டீங்களா? ஆர்சிபினா மட்டும் இதுக்கு கேள்வி. இது பண்ணா ஐபிஎல் ஆர்சிபி டெல்லி மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஹைதராபாத் டெல்லி மேட்ச் இல்ல ப்ரோ, ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட். நான் ஆர்சிபி டெல்லி பேசல, ஆர்சிபி பத்தி தான் நான் பேசுறேன். எவ்ரிடே இஸ் நாட் சண்டே. சரிப்பா, மண்டே கூட வரும், டியூஸ்டே வரும், ஆடி ஜெயிச்சுக்கத்தான் எங்க மேல நம்ம எதிர்பார்த்தோம், இல்லன்ட்டு இல்ல. See, I predicted, Prithvi bro predicted that SRH will win. Yes. But அப்படின்ட்டு நீ இவ்வளவு மோசமா தோக்குறதா? I'm not, நான் யாரையும் கண்டம் பண்ணி பேசல. பட் ஓவராலா பார்த்தா அவ யாரோ சொன்னாங்களே, இப்போ கொஞ்சம் பிரித்திவி தான் சொன்னாரு, நிதிஷ்டா 50 ரன் கொடுத்தான், அதே மாதிரி அவன் கோட்டா அடிச்சுட்டு சைலண்டா வந்து என்ன ஆயிடுச்சு, செட்டில் பண்ணிட்டு அவன் 50 ரன் அடிச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி தான் கேஎல் ராகுலுக்கா போலிங் குத்துக்கணும், கேஎல் ராகுல் போலிங் போட்டுக்கோவா? ஓவராலா பார்த்தா யாருமே பெருசா எதுவுமே ஆடல. நிதிஷ் ராணாவை பத்தி நம்ம சொல்லிட்டோம். 50 கொடுத்தா 50 அடிச்சான். பட் அது எவனுமே அடிக்கல பேட்டிங்ல. கேஎல் ராகுல் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான் டைம் பண்றதுக்குன்னு தோணுச்சு எனக்கு. மது ஆல்ரெடி சொல்லிட்டான், ஆர்சிபி மேல பண்ணது ஏன் இங்க பண்ணல அப்படின்னு மில்லரையும் கேட்டான், ராகுலையும் கேட்டான். அதர் தன் தட் யாரும் அவ்வளவா ஒன்னும் எஃபர்ட்ஸ் போடல. பிரஜு, யுவர் தாட்ஸ் ஆன் டெல்லிஸ் பேட்டிங் அண்ட் வாட் தே நீட் டு இம்ப்ரூவ்? லைக் டெல்லி வந்து அதான் சொன்ன மாதிரி ஓப்பனிங்ல லைக் அந்த ஸ்டார்ட் லைக் ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி லைக் ராகுல் கூட லைக் மேட்ச்ல பாத்தீங்கன்னா மில்லர் இறக்குனதுக்கு முன்னாடி வேற யாருன்னு இறக்கி அப்போ விக்கெட் போய் தென் மில்லரை வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா அவனை ரொம்ப அர்லியா கூப்பிட்டாங்களோன்னு கூட கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா பேக்ல வந்து அக்ஷர் பட்டேல் இருந்தான், அஸ்தோஷ் இருந்தான், ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் ஸ்டப்ஸ் கூட வந்தான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாம் இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி அது இவ்வளவு சீக்கிரம் ஏன் முன்னேற கொண்டு வந்தாங்கன்னு அவசியம் இருக்குல்ல. இப்போ லாஸ்ட் 36 பால்ஸ்க்கு என்னவோ 77 என்ன தான் தேவையா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட இப்போ ஸ்டப்ஸ் மில்லர் அக்ஷர் பட்டேல் அஸ்தோஷ் அப்படி ஆடி இருந்தா கூட ஓகே. பட் மில்லர் ஓப்பனிங் அவன் ரொம்ப அர்லியா வந்ததுனால அந்த அவனுக்கு லைக் விக்கெட் போனது தான் அவங்களுக்கு
ரொம்ப லைக் அடிபட்டுருச்சுன்னு நினைச்சிருச்சு. ஸோ மில்லர் அந்த ஃபினிஷிங் ரோலுக்கு தான் கரெக்டா இருப்பான்னு தோணுது. ஆனா அவனை ரொம்ப அர்லியா கொண்டு வந்துட்டாங்களோ என்னன்னு ஒன் ஃபீல். ஒரு 10-15 ரன்ஸ்ல தோத்துட்டா கூட பரவாயில்ல. 50 ரன்ல தோத்துட்டு இப்ப அவனுக்கு சும்மா எங்கேயோ ரோட்ல போயிட்டு இருந்த இந்த ஹைதராபாத்தை கூட்டின்னு வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல ஏத்தி விட்டாங்க இப்போ ஃபுல்லா. இப்ப அவனுங்க மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அன்னெசரியா இந்த டெல்லி டீம் கீழே போய் ஹைதராபாத்தை மேல தூக்கி விட்டாங்க. ரன் ரேட்டை எங்கேயோ போயிருக்கும் இப்போ அவங்களுக்கு. ஸோ தட் இஸ் அ குட் திங் ஃபார் ஹைதராபாத், நாட் அ குட் திங் ஃபார் டெல்லி. பிகாஸ் 50 ரன் லாஸ் எல்லாம் நெகட்டிவ்ல போயிடும் ரன் ரேட் கண்டிப்பா அவங்களுக்கு. லெட்ஸ் ஆல்சோ டாக் அபவுட் எஸ்ஆர்ஹெச் bowling. தே ஆர் டூயிங் ரியலி குட். லாஸ்ட் 3 மேட்சஸ் bowling தான். ஆல் ஆஃப் சடன் என்ன ஆச்சுன்னு தெரியல. யார் யாரையோ கூட்டிட்டு வந்தாங்க, எல்லா காம்பினேஷன் ஒர்க் ஆகுது இப்போ. ஆல் ஆஃப் சடன் ஹர்ஷல் பட்டேல தூக்கிட்டாங்க, ஜெயதேவ் உனத்துல தூக்கிட்டாங்க. பேட் கமிங்ஸ் இல்லாமயே எல்லாம் சூப்பரா நடக்குது. லெட்ஸ் டச் அப் ஆன் தட் ஆஸ் வெல் கைஸ். அதுதான் லைக் அந்த புது பசங்க 2 பேரு. பட் இன்னைக்கு ஏன் பிரஃபுல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிரஃபுல்ல உட்கார வச்சிருந்துருக்க கூடாது. ஏன்னா அவன் வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செம்மையா போட்டு விக்கெட் எடுத்தான். செகண்ட் மேட்ச்ல ஏதோ ரன்ஸ் போயிடுச்சு. பட் இவந்தோ சென்னை மேல அவன் லாஸ்ட் ஓவர்ல யாக்கர் மேல யாக்கர் போட்டு லைக் நல்லா தான் பண்ணான். பட் ஒரு மேட்ச்னால அவனை வெளியே உட்கார வச்சது என்னவோ லைக் சரின்னு தோணல. அண்ட் அதுக்குன்ட்டு லைக் பிரஃபுல் இல்லைன்ட்டு இன்னைக்கு bowling எதுவும் நல்லா பண்ணலன்னு சொல்ல வரல. பட் அவன் இருந்திருந்தா லைக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கம்மி ரன்ஸ்ல இன்னும் ஜாஸ்தி ரன்ஸ்ல இவங்க விக்கெட் எடுத்திருப்பாங்கன்னு என்னவோ எனக்கு தோணுது. லைக் ஓவராலா லைக் ஹைதராபாதோட bowling வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சின்ஸ் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுல இருந்து ராஜஸ்தான் மேல ஜெயிச்சதுல இருந்து தே காட் தேர் bowlers தான் நம்ம சொல்லணும். லைக் அவங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஆடின எல்லா மேட்சும் அவங்க வந்து ஜெயிச்சது bowlingனால தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆடின மேட்சஸ்ல கூட பேட்டிங் அவங்க வந்து 200+ அடிச்சுட்டு தான் இருந்தாங்க இஃப் தேர் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட். பட் bowlingல தான் அவங்க அடி வாங்கிட்டு தோத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க bowling அந்த ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. ஸோ ஈவன் தே ஆர் இந்த ரேஸ்ன்னு தோணுது இப்போ. யா, ஸோ அவங்களோட அப்கமிங் மேட்சஸை பார்த்தாலும் டெல்லி இஸ் இன் ட்ரபிள் தான் தோணுது. ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் தேர் கோயிங் டு பிளே பஞ்சாப். ஸோ பஞ்சாப் எல்லாம் நிறுத்தவே முடியல. இந்த ஹைவே லாரி மாதிரி போய்கிட்டே இருக்காங்க அவங்க. இவங்க நடுவில் போய் அடி வாங்காம வர போறாங்கன்னு தோணுது, அடி வாங்கிட்டு வர போறாங்கன்னு தோணுது டெல்லி அவங்க கிட்ட. ஸோ ஹைதராபாத் இஸ் நெக்ஸ்ட் பிளேயிங் ஆர்ஆர். ஸோ ஆர்ஆர் இஸ் ஆல்சோ அ டீம் தட் இஸ் கோயிங் டவுன் ஆல் ஆஃப் அ சடன். ஸோ ஹைதராபாத் மேல ஆர்ஆர் கீழே, இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். பட் ஐ திங்க் நேற்று மிச்சல் ஸ்டார்க்கோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று பார்த்தேன். சிட்னி ஏர்போர்ட்ல இருந்து பேக் எல்லாம் கட்டிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கேன்னு ஏதோ போட்டான். ஸோ ஐ திங்க் 1 or 2 மேட்சஸ்ல ஹி மைட் பி கம்மிங் இன். ஸோ நிசங்கா பிளேஸ்ல அவன் வர வாய்ப்பு இருக்கு. அவன் வந்தான்னா மேபி அவங்க ஓப்பனிங்ல பிருத்வி ஷாவையோ இல்ல அபிஷேக் போரலையோ யாரையாவது ஆட வைப்பாங்கன்னு தோணுது along with ராகுல். ஸோ தட் இஸ் தி சேஞ்ச் தட் ஐ எம் ட்ரைங் டு சி. மிச்சல் ஸ்டார்க் ஆஸ் யூஷுவல் அவன் வந்தா பிளே ஆஃப் கண்டிப்பா விக்கெட் எல்லாம் எடுப்பான். ஸோ இட் வில் பி குட் சேஞ்ச் ஃபார் தம் தோணுது. Let's see how it goes. I think we have discussed most of it. Hyderabad are in good position. Number 3 க்கு போயிட்டாங்க, plus 0.8க்கு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ ரன் ரேட்ல. அண்ட் டெல்லி மைனஸ் ஐ மீன் 6க்கு வந்துட்டாங்க, -0.18க்கு வந்துட்டாங்க ஆல் ஆஃப் சடன். ஸோ டீம்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண டீம்ஸ் எல்லாம் கீழே போகுது, செகண்ட் ஹாஃப்ல பண்ண டீம்ஸ் எல்லாம் மேலே வரும். இனிமேல் பிச்சர்ஸ் எல்லாம் ஸ்லோ ஆகும். திங்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச். இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் ஆர் கமிங். So let's also do a quick preview on tomorrow's match. I think it's RR versus Lucknow in Ekana Stadium, Lucknow. So what are we expecting from that match, guys? Yeah, it's gonna be very interesting match. Again, it's not gonna. Lucknow. I mean, I prefer like it is gonna be one-side match. Yeah, Rajasthan and LSG. I don't think so. There's anything more put up of LSG. There's nothing more to talk about LSG. அதே இப்போ நீங்க சில மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா எப்படி ஒரு மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டா அதுக்கப்புறமா நியாயமா அவனோட ரோல் என்ன இருக்கோ ஃபுல்ஃபில் பண்ணி போறான். அந்த மாதிரி இது எல்லா டீமும் தான். ஐ திங்க் இப்போதைக்கு ஏதோ ஒரு 2 மேட்ச்ல ஜெயிச்சுக்கிறாங்க. ஸோ முன்னாடி they'll be the same consistent way to keep the ball
end up. I think it's one-sided match, but again, it's not gonna be like very one-sided match. It's gonna be like 70-30% match. Yeah, so Praju, will LSG be able to upset Rajasthan? இல்ல, ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட்ஸ் மது சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ஒன் சைடட் மேட்ச்னு தான் தோணுது. ஸோ அண்ட் ராஜஸ்தான் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் அவங்களுக்கு கைவிட்டு போயிருக்கு. ஸோ தே பட் ஸ்டில் தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங் இன் டர்ம்ஸ் ஆஃப் bowling as well as பேட்டிங். அண்ட் ஸோ நாளைக்கு அது ஒன் சைடட் மேட்ச் தான். மது சொன்ன மாதிரி இட்ஸ் அகெயின் 70-30 தான். ஓகே, ஸோ ஹூ ஆர் யுவர் எனக்கு என்னவோ பிஃபோர் ஐ டாக் அபவுட் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ், எனக்கு என்னவோ நாளைக்கு எல்எஸ்ஜி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஐ எம் சம்வாட் கோயிங் டுவர்ட்ஸ் எல்எஸ்ஜி. ஷமி வந்து ஓப்பனிங் ஸ்பெல்லே ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி தூக்கிட்டானா அந்த மேட்சே டவுன் ஆயிடும். ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கா டர்ன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அண்ட் 160 170 எல்லாம் எல்எஸ்ஜி சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஐ ஃபீல் எல்எஸ்ஜி மைட் கிவ் அ சர்ப்ரைஸ் டுமாரோ டு ஆர்ஆர் நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 மேட்ச் தோத்துட்டு வராங்க ஆர்ஆர். ஈவன் இஃப் தே லூஸ் டுமாரோ தே வில் ஆல்சோ கம் பேக் டு மிடில் ஆர்டர் ஸ்லாட். மிடில் ஆர்டர் பயங்கர டைட் ஆக போகுதுன்னு தோணுது. Yeah, that is my expectation. So who are your impactful players for tomorrow, guys? One from each team. ஸோ எனக்கு எல்எஸ்சியில வந்து பிரின்ஸ் அண்ட் லைக் ராஜஸ்தான்ல வந்துட்டு நாளைக்கு ஜெய்ஸ்வால். ஓகே, மது. In the LSG, and in the RR is Shimran Itmar. LSGல யார சொன்னேன்? We couldn't hear that. நிக்கோலஸ் புரான். ஓகே, நான் வந்துட்டு எல்எஸ்ஜில ஷமிய பிக் பண்றேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெட்மயர் ராஜஸ்தான்ல. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷமிய பிக் பண்றேன் to bowl those openers out in the beginning, the power play itself. So I expect his experience to come into play. And from Rajasthan, since openers are secret out ஆனதுனால, I think Dhruv Jural might take up a responsibility role tomorrow in batting. So these are my 2 picks for tomorrow. So you guys have already told your prediction. Any probability or just random prediction? Praju, I think 70-30 சொன்னா. Madhu, you are expecting easy win for RR or hard fought win, or yeah? Again, it's same 70-30. Okay. Okay, so you guys both are நீங்க ரெண்டு பேரும் RR எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, நான் LSG எக்ஸ்பெக்ட் பண்றேன். So let's see how it goes. I think I will come back and do a post match review of the RR versus LSG match at Ekana Stadium, Lucknow. I think until then, see you guys. Bye bye. Bye. Bye bye.